ஹலோ குட்டீஸ், பாலிகளுக்கு இன்னைக்கு நாம மத்தியிலும் ஹென்றி அவர் மார்ட்டின் செஞ்ச அந்த அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான சூப்பரான மொழிபெயர்ப்பு நிஜ பணியை ஹீரோவோட பத்தி கதையை இப்போ தான் பார்க்க பார்க்க போறோம். இந்தியாவுக்கு வந்து சேர்ந்தப்போ அவருக்கு நிலைமை ஒன்னும் ஈஸியா இல்லைங்க. ஒரு பக்கம் சுட்டரிக்கும் வெயில், இன்னொரு பக்கம் சுத்தமா புரியாத புதிய மொழிகள். ஆனா அந்த சவால்களை பார்த்து அவர் பின் வாங்கவே இல்ல. தினமும் பல மணி நேரம் தன்னோட மேஜையில உட்கார்ந்து தன்னோட முழு அறிவையும் பயன்படுத்தி ஒரு மாபெரும் மொழிபெயர்ப்பு போராட்டத்தையே முன்னெடுத்தார். அவர் இரவும் பகலுமா ஏன் அவ்வளவு உழைத்தார் தெரியுமா? அங்கிருந்த சாதாரண மக்கள் அவங்க சொந்த மொழியிலே வேதத்தை வாசிக்கணுங்கிற ஒற்றை நோக்கத்துக்காக மட்டும்தான். அதுக்காகவே உருது, பாரசீக மொழிகளை ரொம்ப கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டார். இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அவருடைய அந்த அசைக்க முடியாத மன உறுதிதான். அவருக்கு கடுமையான நோய் தாக்கி உடம்பு ரொம்ப மோசமான நிலையில இருந்தப்ப கூட அவர் தன்னோட மொழிபெயர்ப்பு வேலைய ஒரு நாள் கூட நிறுத்தவே இல்ல. இது ஒரு அசாத்தியமான அர்ப்பணிப்பு. இப்படிப்பட்ட அவருடைய வாழ்க்கை 31 வயசுல ஒரு வீரமான முடிவுக்கு வந்துச்சு. 31 இல்லையா? ரொம்பவும் பலவீனமான நிலையில அந்த பாரசீக பயணத்தை மேற்கொண்ட ஹென்றி மார்ட்டின் 1812ஆம் ஆண்டு தன்னுடைய 31வது வயசுலயே இறந்துட்டாரு. ரொம்பவே சோகமான மிக குறுகிய ஆயுட்காலம் அது. அவர் அதிக காலம் வாழலைங்கிறது உண்மைதான். ஆனா அந்த சில வருஷங்கள்ல அவர் செஞ்சு முடிச்ச அந்த மாபெரும் மொழிபெயர்ப்பு வேலைகள் இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் மறக்க முடியாத ஒரு மிகப்பெரிய சரித்திரமா நிலைச்சு நிக்குது. கடைசியா இந்த தொகுப்பு மூலமா நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான வாழ்க்கை பாடத்துக்கு இப்ப வருவோம். இந்த வரலாற்று பதிவு நமக்கு 3 பவர்ஃபுல்லான பாடங்களை கத்துக் கொடுக்குது. விஷயம், நம்ம கிட்ட இருக்கிற திறமைகளை ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக பயன்படுத்தணும். 2வது, எவ்ளோ கஷ்டமான சூழலா இருந்தாலும் முழுமையா நம்பணும். 3வது, எல்லாத்தையும் விட நம்ம வாழ்க்கையில உயர்ந்த நோக்கத்துக்கு முதலிடம் கொடுக்கணும். இப்போ இது மட்டும் கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. ஹென்றி மார்ட்டின் கேம்பிரிட்ஜ்ல வாங்கிய தன்னோட கோல்ட் மெடல் அறிவை மத்தவங்களுக்காக முழுமையா அர்ப்பணித்தார். இப்ப சொல்லுங்க, உங்ககிட்ட என்னென்ன திறமைகள் இருக்கு? அந்த பரிசுகளை கொண்டு இன்னைக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? சிந்திப்போம்.